அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு முக்கியமான நியூஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தெரிய வரும். இப்போ சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்க்கு இ சேவா கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட், அதாவது செலக்டட் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்டோட பிடிஎஃப் ஃபார்மட் வந்து வெப்சைட்டில் நம்மளுக்கு வந்திருக்கு. அதோட நியூஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் 11/7/2024 அப்போ வந்தது. ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னிக்கல் மேன் பவர் ஃபார் இ சேவா கேந்திரா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி அஸ் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்போன்றது சொல்லிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/7/2024, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதோட கேண்டிடேட்டோட லிஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எடுக்க போகிறாங்க இன்டர்வியூ மூலயமா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு வென்யூ கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபார்மட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கண்டிப்பாக பின் பண்ணிடுறோம். அதில் நீங்கள் போயிட்டு உங்களோட நேம் இருக்கா அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் நேம் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்டர்வியூக்கு எப்படி கொஷின்ஸ் இருக்கும், என்ன மாதிரி இன்டர்வியூக்கு எப்படி போகணும், என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி நமக்கு அதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக அந்த யோசனையே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம அந்த ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்டர்வியூவில் எப்படி பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க, எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும், எவ்வளோ தைரியமாக நம்ம போய் ஃபேஸ் பண்ணணும், இன்டர்வியூனால் எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பதற்றம் வரும். அதுக்காக இன்டர்வியூவை பற்றி ஒரு அப்டேட் வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் நாங்கள் போடுவோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது வீடியோவை வந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கேண்டிடேட் வந்து லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. அரியலூரில் வந்து எங்கே உங்களுக்கு வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரியலூரில் அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகுது எல்லாருக்குமே. ஆனால் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 28/7/2024, அதாவது வரக்கூடிய சண்டேல 9 மணிக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படியே சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், அரியலூரில் குறைஞ்சது உங்களுக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 54 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து செங்கல்பட்டில் வந்து எங்கே உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் கோர்ட் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் செங்கல்பட்டு, அதில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். அதுலேயும் வந்து ஒரு 49 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து சென்னையில் பார்த்தீங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில் தான் உங்களுக்கு நடக்க போகுது. சென்னையில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு 100+ இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். அதாவது 169 கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கம்பைன் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ரோடு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு வந்து நிறைய நம்பர் ஆஃப் இன்டர்வியூ லிஸ்ட் வந்திருக்கு. 1 or 2 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து கடலூர் பார்த்தீங்கன்னா நியூ கம்பைன் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் கடலூர் அண்ட் ஓல்டு கலெக்டர் ஆஃபீஸ் ரோட் கடலூர் அப்படி சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் வந்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா 151 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து தர்மபுரி வந்து கம்பைன் கோர்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபுரியில் உங்களுக்கு நடக்க போகுது. அதுவுமே வந்து ஒரு 64 கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து திண்டுக்கல்லில் கம்பைன் கோர்ட் பில்டிங் VN வளாகன் நியர் கலெக்டர் ஆஃபீஸ் திண்டுக்கல், அதில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்க போகுது. அதோட கேண்டிடேட் லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 111 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் ஈரோடு, அதுலேயும் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 90 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து கள்ளக்குறிச்சியில் கம்பைன் கோர்ட் பில்டிங் கள்ளக்குறிச்சியில் செலக்ட் ஆனவங்க கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து காஞ்சிபுரமில் கம்பைன் கோர்ட் பில்டிங் காஞ்சிபுரத்தில் எங்கன்னு எவ்வளோ கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா 37 கேண்டிடேட். அடுத்து கன்னியாகுமரியில் கம்பைன் கோர்ட் பில்டிங் நாகர்கோயிலில் உங்களுக்கு நடக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா 92 கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து கரூரில் கம்பைன் கோர்ட் பில்டிங் தந்தோணிமலையில் கரூரில் உங்களுக்கு நடக்க போகுது. அங்கே வந்து 46 கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து கிருஷ்ணகிரியில் கம்பைன் கோர்ட் பில்டிங் காம்ப்ளெக்ஸ் ராயக்கோட்டை ரோடு கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு எவ்வளோ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 43. அடுத்து மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து 219 கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அடுத்து மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு இடம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நாகப்பட்டினத்தில் கம்பைன் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் பப்ளிக் ஆஃபீஸ் ரோடு நாகப்பட்டினத்தில் 40 கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தனித்தனியாக எந்த இடத்துல வந்து உங்களுக்கு
அதாவது இன்டர்வியூ நடக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் டேட் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சண்டே 28/7/2024 உங்களுக்கு வந்து 9 மணிக்கு இருக்கணும். ஸோ பிஃபோராக இருங்க. இன்டர்வியூவில் எப்படி கொஷின்ஸ் இருக்கும், என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில் வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். இன்டர்வியூ கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஃபேஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துருங்க. அடுத்து இந்த தேனி பார்த்துக்கோங்க. தேனியில் எவ்வளோ பேர் கேண்டிடேட்னா 60. அடுத்து திருவள்ளூர் வந்து கம்பைன் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் ஆப்போசிட் டு தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் நீங்கள் ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருப்பீங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான டிஸ்ட்ரிக்டில் உள்ள கோர்ட்டில் தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்க போகுது. அதாவது ப்ரிலிமினரி இன்டர்வியூ. இது வந்து சேவா கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் இது எடுக்க போகிறாங்க ஆட்கள். அதுக்கான இன்டர்வியூ லிஸ்ட்டுக்கு செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு தான் இது. மொத்தமாக நீங்கள் வந்து இத்தனை பேர் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க. இதுக்கு உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நாங்கள் இதை பின் பண்ணி வச்சுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதாவது த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு ரிப்போர்ட். அதாவது எத்தனை மணிக்குள்ளே நீங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போயிடுங்க. த கேண்டிடேட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு பிரிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அதாவது SSLC, HSC, பிஜி, யூஜி டிகிரி சர்டிஃபிகேட், டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் இருந்தால் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு ஐடி, அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே கையில் வச்சுக்கோங்க. The candidates are required to keep their mobile electronic gadgets outside the interview hall. ஹாலுக்கு உள்ளே போகும்போது உங்களோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோ மொபைல்ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. The candidates will not permitted to leave the venue before the interview is over. ஃபுல்லாக இன்டர்வியூ முடிஞ்சால் தான் உங்களால் வெளியே போக முடியும் கேம்பஸை விட்டு. அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. The candidates shall arrange food and other ஈட்டபிள்ஸ் ஆன் தேர் ஓன். அதாவது ஃபுட் அண்ட் வாட்டர் அந்த மாதிரி எது உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நீங்கள் தான் கையில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேண்டிடேட் ஷுட் மெயின்டைன் டிசிப்ளின் த்ரூ அவுட் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிகிற வரையும் நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபைனல் இன்டர்வியூ இஸ் டென்டேட்டிவ்லி ஷெட்யூல் டு பி ஹெல்ட் ஆன். அதாவது இந்த இன்டர்வியூ நடந்துட்டுக்கப்புறம் இது வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அடுத்த இன்டர்வியூ 30/7/2024 31/7/2024 அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு. அடுத்து வந்து இது வந்து ப்ரிலிமினரி இன்டர்வியூக்கான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் ஆனவங்க 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் நடக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடக்கக்கூடிய இன்டர்வியூவில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மறக்காமல் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே பிஃபோராக எடுத்து வச்சுக்கோங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நாங்கள் கங்க்ராச்சுலேஷன் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.